வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். ஓகே ஐயா. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பார். ஆ, 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 விண்வெளியிலிருந்து சக்தியை பெற்று வாழுகின்ற முறையை பற்றி பார்த்தோம். அதுல வந்து அது ரொம்ப முக்கியமான ஆராய்ச்சி அதில் தான் இருக்கு. முக்கியமான ஆராய்ச்சி அதுவுமே இந்த 11ஆம் பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5ஆம் பாடமும் 11ஆம் பாடம் தான் இந்த முக்கியமான திறவுகோல் கருத்து அங்கதான் இருக்கு. இதை வச்சு தான் வெங்கடேசன் கண்டுபிடிச்சாரு. ஏன்னா இந்த மாதிரி எளிமையா உலகத்துல யாரும் சொல்லாதது, அதான் விஷயமே. அதான் திருவள்ளுவர் வந்து சொல்றாரு, எப்பொருள் யார் யாரை கேட்கணும். அப்ப எப்பொருள் யார் யாரை கேட்கணும், இந்த இடத்துல என்ன பொருள்? சொல்லுங்க ரமணா. அருணா. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பு. இது வரைக்கும் நம்ம சித்தர்கள் தான் சொன்னாங்க அப்படிங்கறதெல்லாம் டவுசர் கழட்டி விட்டாச்சு. திருவள்ளுவர் எங்க போயிட்டாரு சொல்லுங்க. அவர் சொன்னாங்க, இவர் சொன்னாங்க, இவங்கெல்லாம் கிழிச்சாங்க, அதெல்லாம் இந்தியாவில எவனுமே சொல்லல. அதான் விஷயமே. திருவள்ளுவர் கூட ஆராய்ச்சி அடிப்படையில் திருவள்ளுவர் வந்து மிகப்பெரிய ஞானி. அவர் ஆராய்ச்சி அடிப்படையில் ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்க வேணும். கட்டுமையா உழைச்சிதான், அதாவது மரண உழைப்பு உழைச்சிதான் கண்டுபிடிக்கணுங்கிறத வள்ளுவர் கோட்பாடு. அதனாலதான் இந்தியாவில இருக்க எந்த முட்டாளுக்கும் அது தெரியல. சொல்லுங்க. ஏன் திருவள்ளுவர் எப்பொருள் யார் யார்வை கேட்கணும் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கணும் சொல்லுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யார் சொன்னா அது கரெக்டா இருக்குமோ அவங்க மூலியமா கேட்கறதுதான் சரியானது. எல்லாரும் சொல்ல முடியாது எல்லா விஷயத்தையும். அதனால எந்த பொருளும் யார் மூலியமா கேட்கணுமோ அவங்க மூலியமா கேட்டாதான் அது சிறப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல யாரு வேணா சொல்லலாம், உலகத்துல யாரு வேணா சொல்லலாம். அறிவியல் அடிப்படையில் பொருந்தக்கூடியது மாதிரி சொல்லணும். ஏற்கனவே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, மற்றர்கள் சொல்லியிருக்காங்க சொல்றதுன்னா அடிப்படை விவாதமற்றது. அப்படிலாம் எங்கேயும் எளிமையா யாரும் சொல்லவே இல்லை. எளிமை யாருமே சொல்லவே இல்லை. அப்படி பத்தி சொல்லியிருக்கணும். நீர் மருத்துவத்தை சொல்லி கொடுத்துருக்கணும். இது வரைக்கும் 10,000 சொல்லி கொடுத்துருக்கணும் இல்லையா புராணத்துல? நீரை வந்து பூசைக்கு பயன்படுத்திருக்காங்க, நீரை விவசாயத்துக்கு பயன்படுத்திருக்காங்க, எல்லாம் பயன்படுத்திருக்காங்க. ஏன் நீரை வந்து வைத்தியத்துக்கு பயன்படுத்தல? அதான் கேள்வி. ஏன் பசி தாகத்தை போக்குவதற்கு அதை பயன்படுத்தல? பசி தாகத்தை போக்குவதற்கு ஏன் பயன்படுத்தவில்லை? அந்த கேள்வி வருது இல்லையா? நான் வந்து சாட்ஜிபில கேட்டிருக்கேன்டா. இவ்வளவு பேசுறீங்களே, பசி தாகத்தை கட்டுப்படுத்துவதற்கும் பசியை நீக்கிறதுக்கும் வெறும் தண்ணியும் கீரையுமே போகுது, இது கூட ஒரு விஞ்ஞானிக்கு தெரியலையா? இது வெக்கங்கட்ட செயலையே நான் சாட்ஜிபில கேட்டிருக்கேன். அருணா இருக்கீங்களா? சொல்லுங்க. அந்த கட்டுரை கூட போட்டிருந்தேனே. ஆமாங்க. படிச்சு பார்த்தீங்களா? இருந்தா படிங்க, அந்த கட்டுரை படிங்க. விண்வெளி வாழ் தகுதிகள், உணவில்லாமை மற்றும் தத்துவ கருதிகள், அதுங்களாங்க?
அந்த பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துற மாதிரி போட்டு பாருங்க, லேட்டா போட்டுருச்சு அதுல பாருங்க. அவசரம் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு கூட தமிழ் ஆங்கிலத்தில் பாருங்க, கீழே ஆங்கிலம் மற்றும் தமிழில் கலர்வொலிக்கு அப்பாலும் அதை போட்டிருக்கும் பாருங்க. இன்றைய நவீன அறிவியல் பசியையும் தாக்கத்தையும் முக்கியமான வாழ்வியலை உயிரை காக்கும் அடிப்படை குறியீடுகளாகவும் கலோரி தேவைகளை மட்டுமே அடிப்படையாக கருதி ஆராய்கிறது. எது ஆராய்கிறது? கலோரிகளை பற்றி எது ஆராய்கிறது? எந்த தத்துவம் ஆராய்கிறது? கலோரிகளை பற்றி எந்த தத்துவம் சொல்லுது? நாம் சொல்றோமா கலோரி பத்தி? இல்லைங்க ஐயா. யார் சொல்றாங்க? மற்ற மருத்துவங்கள் சொல்றாங்க. மேற்கு நாட்டு மருத்துவம் சொல்லுங்க. என்ன நாட்டு மருத்துவம்? வேற்று நாட்டு மருத்துவம். வேற்று நாட்டு மருத்துவம், மேற்கு நாட்டு மருத்துவம். நம்மளது வந்து கிழக்கு, நம்மள கிழக்கு நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க மேற்கு நாட்டை சேர்ந்தவங்க. சரி, இப்ப புரிஞ்சுக்க. நீர் வைத்தியம் ஒரு வகை நோன்பு முறைகள் மற்றும் சளியற்ற உணவு முறைகள் போன்ற பாரம்பரிய மற்றும் சமநிலை முறைகள் இந்த சக்தி வாய்ந்த உடல் உணர்வுகளை கட்டுப்படுத்துவதற்காக நேர்த்தியாக விளக்கங்களை வழங்குகின்றன. இந்த கட்டுரை உடல் சுத்திகரிப்போடு மட்டுமல்லாமல் மனம் மற்றும் சக்தி சமநிலையையும் மீட்டெடுக்க உதவும் பாரம்பரிய முறைகளில் ஆழமான புரிதலை வெளிப்படுத்துகிறது. தமிழ்ல படிங்க, கீழே அடுத்து இங்கிலீஷ்ல விட்டுருங்க. அடுத்து பழமையான கலாச்சாரம் பசியும் தாகமும் உணவு தேவையை மட்டும் அடையாளப்படுத்தும் குறியீடுகள் என்றெல்லாம் அல்ல என்பதை புரிந்தன. இவை விச நிரம்பி மற்றும் உள் சமநிலைக்காக தேவையான உணர்வுகளும் மேலோங்கி வந்த அறிவுகளுக்காகவும் கருதப்பட்டன. உணவின்றி வாழும் கலை என்ற வெங்கடேசன் விளங்கிய நூலில் யோக பயிற்சிகளின் வழியாக கட்டுப்பாடான நோன்பு மற்றும் ஜீவராசி சமநிலையை எவ்வாறு அடையலாம் என்பதை எடுத்துரைக்கிறது. இதே போல ஜெர்மனிய இயற்கை மருத்துவர் எஃபெக்ஸ் மேயர் அண்ட் அர்னால்ட் எக்ரேட் நீர் மருத்துவம் மற்றும் சளியற்ற உணவு முறைகளை உடலின் விஷமங்களை கலர, காய்ச்சலை குறைக்க மற்றும் தொடர்ந்து வரும் பசிதாகத்தை நியந்திருக்க பயன்படுமாறு விளக்குகின்றார். நவீன அறிவியல் உடல் உணவுகளின் கலோரிகளால் இயக்கப்படும் இயந்திரமாகவே கருதியுள்ளதால் பசி ஒரு எளிய தகுதிக்குரியதாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. இத்தகைய அணுகுமுறை உடலின் விஷக்கழிவு மற்றும் சக்தி சமநிலை மீட்டெடுக்க தேவையான தர்மத்தை கவனிக்காமல் விடுகிறது. யார் விடுறாங்க? இந்த மாதிரி பசிதாகங்கள் ரொம்ப எளிமையானது. பசிதாகத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாகவே உடம்புல எல்லா ஆரோக்கியம் பெறுகிறது. இதை யாரு கவனிக்கல? இந்த மேற்கத்திய வைத்தியத்தை தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா முண்டங்களும் நம்புறாங்க. அதுக்குதான் அந்த மரணடி. இந்தியாவில் இருக்க அத்தனை பேருமே இந்தியாவில் இருக்க யோகம் பண்றாங்க அத்தனையுமே மேற்கு நாட்டு வைத்தியத்தை நம்புறானுங்க. இந்தியாவில் முழுமையா இருக்கிற எவனாவது மேற்கு நாட்டு வைத்தியத்தை உள்வாங்கிட்டு அவன் சொல்ற சாப்பாடை சாப்பிட்டு தான் இருக்கிறீங்க. யாராவது மேற்கு நாட்டு வைத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் உணவு பழக்கத்தை மாற்றாமல் யாராவது இருக்காங்கன்னா ஒரு பயலும் கிடையாது. ஒரு பயலுமே இன்றைய தேதி வரை கிடையாது. நீங்க தான் உணவு பழக்கத்தை மாற்றிருக்கீங்க. நம்ம பயிற்சியில் இருக்கிறவங்க மாஸ்டருக்கு முயற்சி பண்றாங்க. எங்கிட்ட வந்தவங்க பூரா முயற்சி பண்ணியிருக்காங்க. வெங்கடேசன் புத்தகத்தை படித்து முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் யாருமே மாறலன்னு நான் சொல்ல வர்றேன். ரைட். அறிவியல் உடலை நவீன அறிவியல் உடலை உணவின் கேலரிகளால் இயக்கப்படும் இயந்திரமாக கருதியுள்ளனர். பசியை ஒரு எலி எங்க கீழே போயிட்டோமா? அதற்கு பதிலாக பாரம்பரிய அறிவு கூறுவது உடலை சுத்தப்படுத்தி உள் சூழலை ஒத்திசைக்க செய்தால் உள் சூழலை
செய்தால் பசியின் மற்றும் தாகத்தின் மிகுந்த குறையீடுகள் இயல்பாகவே குறையும் என்பதே ஆகும். தனித்துவமான நீர் வைத்தியம் பல பாரம்பரிய முறைகளின் அடிப்படையாக பயன்படுத்தப்படுகிறது. தூய்மையான நீரை உடலில் உள்வரும் மெட்டபாலிக் விஷயங்களை வெளிப்புறம் நகர்த்த உதவுகிறது. மெட்டபாலிசம் நடக்கும் பொழுது விஷம் உற்பத்தி ஆகுதுன்னு அர்த்தம். மெட்டபாலிசம் நடந்துட்டு இருந்தாவே கடுமையான விஷயங்கள் உற்பத்தி ஆகுதுன்னு அர்த்தம். அந்த விஷத்தை அப்பப்போ வெளியேற்றதுக்கு நீரை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நீரையும் காய்கறி இந்த கடைசியா இருக்கிறது பச்சிலை தான். வேக வைத்த காய்கறிகள், பச்சிலை சாறுன்னு வச்சுக்கலாம், அல்லது வேக வைத்த நாம் வந்து நவீனமா மாறுற பொழுது எளிமையாக வெளியே போறதுக்கு பச்சிலை சாரும். இந்த பச்சிலைங்கிறத காய்கறின்னு சொல்றான், இந்த கீரைன்னு சொல்றான். பச்சிலை என்பது கீரை தான், வேற ஒன்றும் இல்லை. பச்சையா இருக்குது. அந்த காலத்துல தமிழ்ல நேரடி பச்சிலைன்னு சொன்னாங்க, பச்சை மூலிகைன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், உண்ணத்தகுந்த கீரைகளை வேக வைத்து சாப்பிடுன்னு சொல்றோம். ரெண்டும் ஒண்ணுதான். சரி. விஷயங்களை வெளிப்புறம் நகர்த்த உதவுகிறது. செல்களின் ஒட்டுமொத்த நீர் திரவத்தை மேம்படுத்துவதோடு சிறுநீரக செயல்பாட்டை ஊக்குவித்து உடலின் தொடர்ச்சியாக பசியின் உணர்வுகளுக்கு இடமளிக்காது என்ற சூழலை உருவாக்குகிறது. இது உடலின் சமநிலையில் அமர்ந்து விஷ நிரூபிப்பு முறையாகும். விஷத்தை வெளியேற்ற முறையாகும். சரி. கட்டுப்பாடான நோன்பு என்பது உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, அது உடலுக்கு இயற்கையாக ஒரு மீட்பு முறை துவங்க உதவும். உணவின் அங்கீகாரத்தை தற்காலிகமாக மீட்பு முறை துவங்கும் என்று சொன்னா ரீஜெனரேட்டிங் சொல்லுவாங்க. ரீஜெனரேட்டர்னா மீண்டும் புதுப்பித்தல், மீண்டும் புதுப்பித்தல், உள்ளே இருக்கிறத மீண்டும் மீட்டெடுத்தல், மீட்சியாகுதல், மீண்டு வருதல், உயிர்ப்பித்தல், இப்படி பல பொருள் இருக்கு. ரீஜெனரேட்டிங்னா பல பொருள் இருக்கு. ரைட். உணவின் அரங்கத்தை தற்காலிகமாக நிறுத்துவதன் மூலம் செரிமான கணினி ஓய்வு பெறுகிறது. செரிமான கடிகாரம் செல் பழுதுகளை சரி செய்யும் பணிக்கு முன்னுரிமை கொடுக்கிறது. மற்றும் சக்தி உடனடி ஊட்டச்சத்து செயல்பாட்டின் துறையின் பதிலாக புதுப்பித்தல் செயல்படுகிறது. அளவை குறைப்பது அல்லது அளவு தீவிரமான பசியின் குறியீடுகளை நியந்திரிக்க உதவுகிறது. அர்னால்டு எட்ரேட் முறைப்படி பரப்பப்பட்ட சளியற்ற உணவு முறை உடலின் சளி உருவாகும் உணவுகளை அகற்றுவதில் கவனம் செலுத்துகிறது. பால் பொருட்கள், மிக்க இறைச்சி மற்றும் எண்ணெய் போன்ற உணவுகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும். இதற்கு பதிலாக பழங்கள், காய்கறிகள் மற்றும் இயற்கை திரவங்கள் அதிகரிக்கப்படும். துறையின் விளக்கப்படி சளியை குறைப்பது செரிமான தடைகள் மட்டுமின்றி தொடர்ந்த பசியின் தூண்டுதல்களையும் குறைக்கிறது. இதனால் சுத்தமான மற்றும் அதிகபட்சம் சக்தி வாய்ந்த சூழல் உருவாகிறது. கலோரிகள் போன்ற அளவிடக்கூடிய அளவுகோலின் மீது மிக ஆழமாக நிற்கும் ஒரு குறுக்கு வாயிலான அணுகுமுறை நவீன அறிவியல் சமுதாயத்தை ஆக்கிரமித்துள்ளது. சமுதாயத்தை கொடூரமா ஆக்கிரமித்துள்ளது. இந்த கலோரி வேலையை போட்டுட்டு சமூகத்தை பூரா உலகத்தில் அத்தனை பேர்த்தையும் ஆக்கிரமிச்சிருக்கு. தவறான கொள்கை ஆக்கிரமிச்சிருக்குது அப்படிங்கிற விஷயமே. தொழில்முறை உணவு முறைகள் மற்றும் பொருளாதார சலுகைகள் போன்றவை தனிப்பட்ட உடல் மெட்டபாலிக் குறிப்புகளுக்கு பதிலாக மொத்த கலோரி முன்னிட்டு உருவானது. அதே சமயம் அனுபவம் சார்ந்த மற்றும் ஒட்டுமொத்த பங்கு கொண்ட பாரம்பரிய முறைகள் நவீன மருத்துவ ஆராய்ச்சியின் நிலைத்த அளவுகோலை பின்பற்றவில்லை என்பதால் அந்த இடத்தில் ஒப்புக்கொள்ளப்படவில்லை. பாரம்பரிய அறிவு கலோரி கலவை தாண்டி விஷ நிரூபிப்பு, சக்தி மறுவிநியோகம் மற்றும் சமநிலை ஊக்குவிக்கும் முறையின் பசிதாகத்தின் கட்டுப்பாட்டில் பலதரமான விளக்கத்தை வழங்குகிறது. பசியை மட்டுமா நாங்க பேசுறான்.
இந்த பசியை அமைதிப்படுத்தணும் எத்தனை ஆயிரக்கணக்கான கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. என்னது? நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி. அப்ப 25 வருஷமா எத்தனை லட்சம் கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன். 25 வருஷமா கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு நம்ம கேள்விக்கு பதில் சொல்றேன். புது புது கேள்விகளை கேட்கிறேன். புது புது அதான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்திலெல்லாம் தலை. எத்தனாயிரம் இப்ப பாருங்க, இந்த சாட்சிபிள் கேள்விப்பட்டேன்னா எப்படியெல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்தி கொடுக்குறான் பாருங்க. ஏற்கனவே நான் வந்து ஒரு 200 300 கட்டுரை போட்டிருக்கேன். ஒரு 10,000 சொற்கள் இருக்கு. அந்த 10,000 சொற்களை எல்லாம் ஏத்திக்கிட்டே இருக்கு. தினமும் கட்டுரை ஏத்திக்கிட்டே இருக்கிறப்ப அதுவும் சொற்களா மாறிட்டே இருக்கு. தினம் ஒரு 5 பக்கம், தினம் ஒரு 4 கட்டுரை போட்டே இருந்தோம்னா இந்த 4 கட்டுரையில ஒவ்வொரு கட்டுரையில 500 சொல் 300 சொல் இருக்கிறப்ப அதெல்லாம் ஏறிட்டே இருக்குப்பா. நமக்கு லட்சக்கணக்கான சொற்களா மாறிடு. அதுல இருந்து எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கும். அதனால நீங்களே அதை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த உருப்படியான கட்டுரை வருது. கரெக்டா எப்படி வந்து கொடுக்குறான் பாரு. இந்த கலோரி வேல்யூ போட்டு உலகம் நாசமா போச்சுன்னு சொல்றான். சரி. நீர் வைத்தியம், நோன்பு மற்றும் சரியற்ற உணவு முறைகள் போன்ற பாரம்பரிய முறைகளை மீண்டும் புலப்படுத்துவதன் மூலம் ஊட்டச்சத்து மற்றும் நலநிலை குறித்த அடிப்படை கருத்துக்களை பரிசீலனை செய்யக்கூடிய ஒட்டுமொத்த உடல்நல பரிமாற்றத்தை வளர்க்க முடியும். பழமையான அறிவும் நவீன அறிவியலும் இணைந்து எதிர்காலத்தில் புதுமையான மற்றும் ஒட்டுமொத்த நல பராமரிப்பு முறைகளை உருவாக்க வழிகாட்டும் என்று நம்பப்படும். இதுதான் விஷயம். இப்ப படிங்க. இப்ப என்ன இதுல புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? இது வரைக்கும் நம்ம தப்பாவே இந்தியாவில பின்பற்றி இருக்கிறாங்க. இந்தியா மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற அத்தனை சாமியார்கள் இருந்து சமயவாதிகள் இருந்து எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, இந்த கலோரி வேலைங்கிற தப்பான கருத்துலையும் எல்லாரும் மனம் போன போக்கில் தான் தின்றுருக்கானே தவிர ஒருத்தன் கூட ஆரோக்கியத்துக்காக எவ்வளவு திங்கல. அதாவது அறிவியல் ஒரு பக்கம் விட்டு தள்ளுங்க, மனிதன் லட்சக்கணக்கான நாடுகளை வாழ்ந்துட்டு வர்றான். எவனாவது ஒருத்தனாவது இது ஆரோக்கியத்துக்கு தகுந்தமான உணவுன்னு சொல்லியிருக்கானா? ஆரோக்கியத்தை பத்தி பேசவே இல்லை யாருமே. நான் இதை சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கிறேன். சரி, சாப்பிடுதுன்னா ஆரோக்கியம் வர்றதா இருந்தா ஏன் அந்த சாப்பிட்றதுனால ஆரோக்கியம் வர்றதா இருந்தா ஏன் உள்குற்றம் ஏற்பட்டு மரணம் ஏற்படுது அவனுக்கு? அவன் உள்குற்றம் ஏற்பட்டு மரணம் வந்து பரிபூர்ண நிலைக்குள்ள போகணும். இப்ப உடம்பு பரிபூரண நிலை, பரிபூரணம்னா வெறும் பூரணம் இல்லை, பரிபூரணம் சுத்த பரிபூரணம். இப்ப ஏக பரிபூரணம் இருக்குது. அப்படின்னா உடல் நமக்கு தான் 3 நிலை இருக்கு. மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தும். மனிதன் மட்டும்தான் பசிதாயத்தை கடக்க முடியும். மனிதன் மட்டும்தான் உணவு பழக்கத்தை நிறுத்த முடியும். உணவு பழக்கத்தை நிறுத்திக்கிட்டு அவன் ஏற்கனவே இருந்ததில் வெளியெடுக்க முடியும். வெளியெடுக்கிறதுக்கு அப்புறம் உண்மையான உடலை கண்டுபிடிக்க முடியும். உண்மையான உடலை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த இலைத்திருப்பான் யோகி, ஒருவேளை இன்பான் யோகி, இலைத்திருப்பான் யோகி. பிச்சை எடுத்து பூசிக்கின்ற ஒரு சாதாரண பூசாரியை விட அவனை விட சொல்லிக் கொடுக்குற ஆசிரியரை இழைத்திருக்க வேண்டும். அவன் சொற்ப கட்டணத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும். எல்லா வகையிலும் அவன் இழைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் அதுக்கு அர்த்தம் தருது. இந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. ஆக அவன் தனித்திருப்பான், அவனோடு சேர்ந்து தனிமையில சிந்திப்பான் அப்படிங்கிறது. அது யோகினா தனித்துதான் இயங்குவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. யோகினா தனித்துதான் இருப்பான், கூட்டம் கூட்டமா இருக்க மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப குருகுல கல்வியில சிலர் தான் இருப்பாங்க. குருகுல கல்வியில லட்சக்கணக்கான பேர் தான் கிடையாது. ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேர் இருப்பான். இப்படி அப்படின்னு எத்தனாயிரம் பேர் இருந்திருப்பாங்க. அப்ப எல்லாமே குருகுல கல்வியா இருந்திருக்குது. அப்ப இழைத்திருப்பான், குறைவான மாணவராக இருக்கும். இப்படியெல்லாம் எல்லா தகுதியும் இருக்கிறவங்க தான் அது. இதெல்லாம் விட்டுட்டோம் நாம. அப்போ அதுதான் அந்த விஷயம். அதனாலதான் நம்ம தொடர்ந்து இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறோம். இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க. சரி, ஸ்லேட்மெண்ட்ல உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறை. இப்ப வாங்க 71 பக்கம் மீண்டும் படிங்க. மனிதனுடன் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததில்லை. மனித உடலின் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்தது அல்ல. ஆனால் அது மனித உடல் என்கிற இயந்திரம் எந்த அளவுக்கு சளியினாலும் விஷப்பொருட்களாலும் அடைக்கப்பட்டு நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைப்பட்டு இருக்கிறது என்பதை பொறுத்தது. மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதோ கிடையாது. மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவு பொருட்கள் சேர்ந்து அடைபடாமலும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீண்ட நாட்களுக்கு தண்ணீரையும் காற்றையும் மட்டும் உணவாக கொண்டு நீங்கள் உருவாக்க முடியும்.
எத்தனை காலம் கழித்து பட்டினி என்பது ஆரம்பிக்கிறது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. ம் ம் உடல் நல்ல சுத்தமான நிலையில் ம் உள்ளபோது அது காற்றிலிருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனை ம் தனக்கு தயாரித்துக் கொள்கிறது. ம் அதாவது சுத்தமான உடல் ஒரு ம் நடமாடும் தாவரத்தைப் போல வாழ வல்லது ம் என்று டாக்டர் குறிப்பிடுகிறார். ம் கழிவுப் பொருட்களும் ம் விஷப்பொருட்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு ம் மேற்படும் சுத்தமான மனித உடல் என்கிற இயந்திரத்திற்கு ம் அது அவ்வப்போது உபயோகப்படுத்தப்படும் ம் தண்ணீரை மட்டும் கொடுத்து வந்தால் ம் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ம் ஆத்ம ரீதியாகவும் மேலான நிலைக்கு உயர்வடைவீர்கள். ம் அருமை அருமை நாம் உண்ணும் உணவு ம் எந்த விதமாக செலவாகிறதென்று நாம் படித்ததையெல்லாம் மறந்துவிட்டு ம் கொஞ்சம் சுத்தமாக சிந்தித்து பாருங்கள். ம் 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 சாலிட் வேஸ்ட் மலமாக மாறி தினமும் ம் வெளியேற்றப்படுகிறது. ம் தேவையற்ற உப்பும் நீரும் சிறுநீர் மூலமாக வெளியேறுகின்றன. ம் ஒரு பகுதி இரவில் விஷமாக ம் வாயிலும் பாதையிலும் படிந்து விடுகிறது. ம் இதைதான் காலையில் பல் விளக்குவதன் மூலம் தொண்டை ம் வரை சுத்தம் செய்கிறோம். ம் உணவு பாதையின் படியும் விஷத்தை வேக வைத்த காய்கறிகள் மூலம் ம் பெருங்குடலுக்கு கொண்டு வந்து ம் வெளியேற்ற வேண்டும் என்று நீர் ம் உணவு முறை ம் கூறுகின்றது. ம் பகுதி முக்கியமாக ம் ஸ்டார்ச் கொழுப்பாக உடலின் ம் பல பகுதி தங்கி ம் பல நோய்களுக்கு காரணமாகிறது. ம் உணவின் மூலம் மாத கணக்கில் அதை கரைத்து எடுத்த பிறகு ம் கடைசியில் சுத்தமான உடல் ஏற்படும். ம் கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியிலிருந்துதான் நாம் வாழ்கிறோம் என்பதும் ம் சாதாரண உணவு அதை தடுக்கிறது என்று புரியும். சுருக்கமா சொல்லுங்க. இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. இவ்வளவு பேசியிருக்கீங்க. யாருக்கு என்ன? ஆ, சின்னசாமி யார்? வணக்கம் சின்னசாமி, எங்கிருந்து பேசுறீங்க ஐயா? சின்னசாமி. ஐயா கோபி நம்பியூர்ல இருந்துங்க ஐயா. நல்லது. கோபிநாத்லேருந்து பேசுறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களை பத்தி ஒரு நிமிஷம் பேசிக்கங்க. ம் ஐயா எப்ப ஆ கம்பெனிக்கு போயிட்டு திருப்பூருங்க ஐயா, மெர்ச்சன்டைசிங். சரி. ம். என்ன வயது உங்களுக்கு? என்ன வயது? ம் 25ங்க ஐயா. சரி. என்ன படிச்சீங்க? ப்ளஸ் டூவா, 10த்துவா, எஸ்எல்சியா? என்ன படிச்சீங்க? பிகாம் முடிச்சிருக்கீங்க பிகாம். ரைட் ரைட். எதற்காக இதை தெரிஞ்சுக்க வந்திருக்கிறீங்களா? ம் ம் ஆமாங்க ஐயா, நோய் இல்லாம வாழ்றதுக்காக தெரிஞ்சுக்க வந்திருக்கேங்க. இது வந்து கல்லூரியில சேர்ந்து படிக்கிற மாதிரி படிக்கணும். அப்போ சாதாரண விளையாட்டு கிடையாது. மீண்டும் 1ஆம் வகுப்பு சரிங்க. நீங்க பாடம் படிக்கிற மாதிரி இது. மீண்டும் 1ஆம் வகுப்பு பாடம் படிக்கிற மாதிரி கடுமையான செலவாகும். சாதாரண விஷயம் இல்லை. அப்பலாம் கடுமையான விதிகளை போட்டாச்சு. எல்லாரும் இதை கற்றுக்கொள்ள முடியாது. தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஓகே. கற்றுக்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சரிங்க. செலவாகும். சாதாரண விஷயம் இல்லை. எத்தனை செலவாகும்? 2 லட்சம் ரூபா வரும். விளையாட்டு கிடையாது. ஆமா. 2 லட்சம் ரூபாய் உடனே கட்ட சரி. முடியாது. முதல்ல வந்து தகுதி சரி. இருக்கான்னு பார்க்கணும். அதில் ஒரு மாசம் ஓகே. தகுதி இருக்கான்னு பார்க்கணும். தகுதி இருந்தால் மட்டும்தான் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார். இல்லைன்னா பணக்காரனா இருந்தாலும் சேர்த்துக் கொள்ள மாட்டோம். பணக்காரனா இருந்தாலும் சேர்த்துக்கொள்ள முடியாது. சேர்த்துக்கலாம் மாட்டோம். முடியாது முடியாது முடியாது. ஏன்னா இனிமேல் வந்து சரி. சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் வேணும். சொல்லிக் கொடுத்து இதன் வழியில தான் பொருளீட்டணும். இப்போ நான் இது வழியில தான் பொருளீட்டிட்டு இருக்கிறேன். மாசம் சரிங்க. குறைஞ்சபட்சம் 30,000 வரைக்கும் நான் சம்பாதிச்சிட்டு இருக்கிறேன். இப்பதான் சரிங்க. அதை புரிஞ்சுட்டு உண்மையாக யாராவது திரும்பி இருக்கிறாங்க. மனம் திருந்தி இப்பதான் வந்திருக்காங்க. கடுமையான வகையில அதாவது ஆரோக்கியத்தை பெற்றவர்களும் தன்னுடைய அதாவது மருத்துவத்துக்கு செலவு பண்றது மிச்சமாகுது. உணவு செலவு பண்றது மிச்சமாகுது. அதை கொண்டாந்து நன்கொடையை கொடுத்துட்டு போயிடுறாங்க. தனியா தனியா வந்து நோய் நீக்கிட்டேன்னு யாரும் சொல்றது இல்லை. ஏன்னா இதுல உணவு செலவு இல்லை, மருந்து மாத்திரை செலவு இல்லை. அது மட்டும் இல்லை, இதை கத்துக்கிட்டோம்னா 100 ஆண்டுக்கு செலவே கிடையாது. இப்ப 100 ஆண்டுக்கு மருந்து மாத்திரை உணவு செலவு இல்லைன்னா எத்தனை கோடி மிச்சமாகும்? கணக்கு போடவே முடியாது. என்னது? கணக்கு போடவே முடியாதுங்க. அது மட்டும் இல்ல, உடல் சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களும் போயிடுது. மனம் சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களும் போயிடுது. இந்த ஆன்மா இருக்கா இல்லையா, அது அந்த சந்தேகம் போயிடுது. மரணம் உண்டா இல்லையா, அந்த சந்தேகம் போயிடுது. விருப்பப்படி வாழலாமா, அந்த சந்தேகம் போயிடுது. நினைச்சா உயிரை விடலாமா, அந்த சந்தேகம் போயிடுது. உயிரை விடுவதனால ஏதாவது தீங்கு வருமா, அந்த சந்தேகம் போயிடுது. இப்படி எல்லா கேள்விகளுக்கும் இது பதில் சொல்லுது. ஆகியனாலதான் சாதாரண யாரும் இதில் சேர்ந்து கொள்ள முடியாது. புரியுதா? நானே விரும்பினாலும் சேர முடியாது. அந்த அளவுக்கு நான் கடுமையாக்கிட்டேன். ஏன்னா
இனிமேல் இன்னொரு 25 வருஷத்தையாவது ஒரு 10,000 குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேட்டையாவது மாணவர் உருவாக்காம போகக்கூடாதுங்கிற ஒரு முடிவோடு இருக்கிறனால தான் விதிகளை கடுமையாக்கிட்டேன். கடுமையாகி ஆமா. சாரி அந்த 30 நாள் அவன் தெளிவுபடுத்துறான். 30 நாள் வந்து ஆலோசனை வகுப்பு நடத்துவேன். அதாவது ஒரு நாளைக்கு 7 ஆலோசனை வகுப்பு நடத்துறேன். அப்படின்னா மாசத்துக்கு 210 ஆலோசனை வகுப்பு நடக்குது. அந்த அவன் 3000 கட்டி முதல்ல ஆலோசனை வகுப்புல சேர சொல்றேன். சேர்ந்துட்டு அந்த குறைஞ்சபட்சம் அவன் அந்த ஒரு மாசத்துல எத்தனை வகுப்பு கலக்குறான்னு பார்ப்பேன். எனக்கு திருப்திகரமா வகுப்புல சேர்ந்தா தான் அடுத்தது வந்து பணம் கட்டுறதா வேண்டாம் நான் முடிவு பண்ணுவேன். எல்லாம் ஆசிரியர் பண்ற முடிவு தான். யாரும் உள்ள வர முடியாது. நன்றி சரிங்க சார் இவ்வளவு பண்ணித்தான் பாருங்க. இப்ப அருணான்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க தான் இவ்வளவு விதிகளுக்கு உட்பட்டு தான் அவங்க முதல் வந்திருக்காங்க. இதுக்கு அவங்க ஒரு சரி வருஷமா உணவு பழக்கத்தில் ஒரு வருஷம் இந்த புத்தகம் வாங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க. எனக்கு இவங்க புத்தகம் வாங்கி சரி படிக்கிறதுன்னு தெரியாது. இப்போ எங்கிட்ட வந்து இந்த உணவு புத்தகத்தை வாங்கி படிக்கிறவங்க உணவு இல்லாமல் எப்படி வாழ்றது, உணவு உண்ணுட்டு வாழ்றது தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ உணவு இல்லாமல் வாழ்றதை பத்தி ஏற்கனவே 25 வருஷமா எல்லாத்துக்கும் தெரியுது பரவலாக. பல பேர் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு நன்மை அடைஞ்சவங்களே இருக்காங்க. அவங்களே இன்னும் வரல. அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் இதுக்கு வந்தாகும். ஆமாங்க ஐயா ஆமாங்க. சரி சரி பரவாயில்ல. இது கவனிங்க. முறையாக வகுப்பு அது முதல்ல ஆலோசனை வகுப்புல சேருங்க. சரிங்களா? சரி 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 சரிங்க சரி 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 அது ஆலோசனை வகுப்பு கட்டணம் 3000 வந்து கட்டிட்டு வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவனிங்க. இப்போ ஆ படிங்க அருணா. சரி இப்போ அருணா, இப்போ ஓரளவுக்கு இது புரிஞ்சிருப்பீங்க. நீங்க சுருக்கமா எப்படி சொல்லுவீங்க எல்லாத்துக்கும்? இந்த மாதிரி இப்போ வந்து ஒருத்தர் கேட்குறாங்க, இது வந்து உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கிற முறைன்னு சொல்லுவீங்களா? அல்லது உண்ணா நோன்புன்னு சொல்லுவீங்களா? அல்லது அவங்க எப்படி புரியுற மாதிரி சொல்லுவீங்க? உங்க பாணியில சொல்லுங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வர்றாங்க, இது ஒன்றும் இல்லை, இது உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கிற முறை. நம்ம காலங்காலமா இந்த உணவு பழக்கத்தை சாப்பிட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்றது அதாவது உதாரணத்துக்கு பணக்காரனும் அதே சாதாரண உணவு தான் திங்கிறான், ஏழைகளும் சாதாரண உணவு தான் திங்கிறான். என்ன வித்தியாசம் அவனுக்கிட்ட இருக்குது? பணக்காரனா அவனுக்கான ஒரு பண்பு இருக்கணும், ஏழைன்னா அவனுக்கான பண்பு இருக்கணும். ஏழையும் சாதாரண உணவை தின்னுட்டு வாழ்ந்துட்டு அவன் எல்லா உடம்பையும் கெடுத்துக்கிறான். பணக்காரனும் அதே பிச்சைக்காரன் சாப்பிட்ற உணவை தான் சாப்பிட்டு தன்னை கெடுத்துக்கிறான். இதுல என்ன வித்தியாசம் இருக்குது? பணக்காரனுக்கு ஏழைகளுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? மகாலட்சுமி ஏதாவது வித்தியாசம் இருக்கா? பணக்காரனும் சாதாரண உணவு தின்னுட்டு தான் உடம்பு கெடுத்துக்கிறான், பணக்காரனும் சாதாரண உணவு தின்னுட்டு தான் கெடுத்துக்கிறான். அப்ப பணக்காரனுக்கு ஏழைக்கு என்ன வித்தியாசம்? வாய் ருசிக்கு தாங்க அடிமை ஆயிட்டாங்க. அப்படித்தான். அப்படின்னா வாய் ருசிக்கு அடிமையானவன் வந்து பணக்காரன் என்ன ஏழை என்ன, அவ்வளவுதான். அப்ப இதில் எல்லாரும் மாட்டிக்கிட்டானுங்க. எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. நான் சில பேர் சில பேர் கேட்டிருக்கிறேன். எனக்கு யோக பயிற்சின்னு சொல்றீங்க, இது உங்க பேர் என்னமோ சொல்றீங்க, யோக பயிற்சியில் ஈடுபடுறவனுக்கான சிறப்பு உணவு என்ன? சாதாரண குப்பிச்சாமி ராமசாமி ரோட்டை திரியறான் பாருங்க அவனுக்கு என்ன? சாதாரண கூலி வேலை செய்யறான் அவனுக்கு என்ன? ஐயா யோகா பயிற்சிங்கிறீங்க, அதற்கான சிறப்பு உணவு என்ன? அது தெரியலீங்க. அப்புறம் எதுக்கு யோகா பயிற்சி பத்தி பேசுறீங்க? யோகா பயிற்சின்னு அதுக்கு தனி சிறப்பு உணவுகள் இருக்கணும் இல்லையா? சாதாரண ஆளு வாழ்றான்ல, சாதாரண மக்கள் இருக்கிறான், அவனுக்கான உணவுகள் என்பது வேறு. நீ யோகா பயிற்சி பண்றவனுடைய சிறப்பு என்ன? உனக்கும் சாதாரண மக்களுக்கான வேறுபாடு என்ன? யாரும் பதில் சொல்லவே இல்லை. ஏன்னா உணவு பழக்கம் தப்பா இருக்கே. அப்ப யோக பயிற்சியாளருக்கான சிறப்பு உணவு என்ன? நம்ம யோக பயிற்சி பண்ணா அப்படி ஆடலாம், இப்படி படலாம், அப்படி முக்தி அடையலாம், புண்ணா கடலன்னு சொல்றீங்களே, உணவு பழக்கம் என்ன சிறப்பான உணவு பழக்கம் சொல்லு அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் யாரும் பதில் சொல்லவே இல்லை. தெரிஞ்சாத்தானே சொல்லுவீங்க. ஏன்னா யாரும் உடலை பற்றியோ மனதை பற்றியோ சாவை பற்றியோ பிறப்பை பற்றியோ ஆதியை பற்றியோ அந்தத்தை பற்றி இவங்க ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. அதனாலதான் ஆதி அந்தம் ஆணவன்னு சொல்றாங்க. ஆதினா தொடக்கம்னு அர்த்தம், அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம். அந்தன்னு ஒரு சொல்லு வேற சொல்றாங்க. எல்லாத்தையும் உணர்ந்தவன் அந்தனான்ங்கிறான், எல்லாத்தையும் உணர்ந்தவர் பிரம்மன்கிறான், பிரம்மம்னா உண்மைன்னு அர்த்தம். தொழிலால் கிடையாது, அதாவது பிறப்பால் கிடையாது. தொழிலால் பிரம்மணன், தொழிலால் அந்தணன், தொழிலால் வைத்தியன், தொழிலால் ஆசிரியன், பிறப்பால் எதுவுமே கிடையாது. அப்படி ஒன்று இருக்கவே முடியாது. அப்படி ஒன்று ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக முன்னேறக்கூடியவன். பாருங்க, ஒரு சாதாரண விலங்கினம் இருந்தால் ஒரு மாற்றத்தை உண்டாச்சுன்னா தன்னை மொத்த குழுவுக்கு அந்த மாற்றத்தை உண்டாக்கி இந்த டிஎன்ஏல மாற்றி விடுறோம். ஆனால் மனிதன் மட்டுமே ஒவ்வொருவரும் தனித்தனியே தன் டிஎன்ஏவை மாற்றணும். எப்படி? திருப்பி சொல்லுங்க. தனியே மாற்றம் வல்லவனுங்க. ஏன் சொல்லுங்களேன் அருணா, ஏன் சொல்லுங்க. விலங்குகள் அப்படி இல்லை. விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் தன்னுடைய ஒரு பிடிக்க முடியும். மனிதன் வந்து 7ஆம் அறிவு
மாற்ற முடியும். பசிதாகத்தை கட்டுப்படுத்த முடியும். ம். அப்பா அப்ப ஒவ்வொரு மனிதனும் இங்கு தனித்தனியாகத்தான் முயற்சி செய்ய வேண்டும். இப்ப நீங்க முயற்சி பண்றதுனால ஒரு 10,00,000 பேத்துக்கு இது மாறாது. உங்க மரபணு நீங்க கடத்த முடியாது. ஆனா ஒரு விலங்குகள், பறவைகள் தன் மரபணுவை தன் குஞ்சுகளை கடத்திட்டு போயிடும். ஆனா இதுல கடத்த முடியாது. என்னது? கடத்த முடியாது. ஏன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். எதனால? இங்க கரெக்டா? ஒவ்வொருத்தரும் வேற. நம்ம கைரேகை கூட யாரோட மேட்ச் ஆக மாட்டேங்குது. அருமை அருமையாக சொல்லிட்டீங்க. கரெக்டா சொல்றீங்க. இது இது இந்த மாதிரி கூறிய அறிவு தான் நமக்கு தேவை. இந்த அறிவுல நமக்கு பொருத்தி பார்க்கணும். அருமை. நல்ல நல்ல நல்லா நீங்க நல்லா சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி பதில் சொல்லணும். இந்த மாதிரி வித்தியாசமான பதில் சொல்லணும். கைரேகை அப்படித்தான். கைரேகை வந்து எல்லாத்துக்கும் வேற. பெற்றோருக்கு எல்லாத்துக்கும் வேறையா இருக்கு. அதேதான் இங்க. இது இப்ப பாருங்க. ஒரு கோழி பார்த்தீங்கன்னா கோழி ஒரே மாதிரி இருக்கும். யானை பார்த்தீங்கன்னா யானை ஒரே மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஆனால் மனிதன் மட்டும்தான் கோடிக்கணக்கான குழந்தைகள் பிறந்தாலும் எல்லாம் வேறு வேறு ரகையா இருக்கு. என்ன எந்த இடத்துல மாறுது, எப்படி மாறுதுன்னு ஏதாவது நம்ம இதுவே புரிந்து கொள்ள முடியாத அதிசயம் அதிசயம். எப்படிடா இது? எது டிசைன் பண்றாங்க? எந்த கருவி அது அந்த ரேகையை மாத்துது? கண்ணுல இருக்கிற அது கண்ணு அப்படித்தான். ரொம்ப பயோமெட்ரிக்ல வந்து ரொம்ப கண்ணு ரொம்ப முக்கியமானது. கை ரேகை முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பயோமெட்ரிக்ல கண்ணு ரொம்ப முக்கியமானது. விரல் ரேகை, கை விரல் ரேகை முக்கியமானது. யாரு மாத்துறாங்க? எந்த நூலிலிருந்து மாறுது? டேங்கப்பா, நம்ப முடியாத 800 கோடி என்ன, 10,000 கோடி என்ன, 1,00,000 கோடி பிறந்தாலும் வேறு கை ரேகை தான். அப்படித்தானே? அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு புது கைரேகை உற்பத்தி பண்ணுது. ஒவ்வொன்றுக்கும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக முயற்சி செய்ய வேண்டும் மாற்றிக்கிட்டான் இந்த இடத்துல. இவன் மொத்த கூட்டத்துக்கும் விழிப்புணர்வு தரேன்னு நினைக்கிறான். அது சாத்தியம் இல்லை. அப்படிதான் நினைக்கிறான். என்கிட்ட வந்துட்டு எல்லாம் நல்லாயிரும். டேங்க நான் போய் பேசுறானுங்க. எல்லா மடப்பயிர்களும் என்ன போய் பேசுறானுங்க. இதோட முடிச்சுக்கலாம். சரி. என்ன சொல்லுவீங்க? சுருக்கமா என்ன சொல்லுவீங்க? மணி என்னாச்சு? 5 ஆச்சு. முடிச்சு வச்சு ஒரே நிமிஷம் முடிச்சுக்கலாம். அடுத்து 6 மணி வகுப்புல பேசிக்குவோம். மனிதன் உடலுக்கு வந்துட்டு ஆரோக்கியம் வேணும்னா முதன்மையா அவங்க ஆகாரத்தை மட்டும் வச்சுக்க கூடாது. தேவை கிடையாது. நம்ம சாப்பிடுற உணவு எப்படி செலவாகுதுன்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இயற்கையாவே பாத்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட் வந்து மலமா வெளியேறுது. தேவையற்ற உப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நீரா வெளியேறும். எப்படி செயற்கையா செஞ்சு உள்ள இருக்க ஏதாவது சுத்தம் பண்ணணும், உள் உறுப்புகளை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாயில வந்து ஒரு பகுதி எப்படின்னா விஷமா வந்து படியும். பாதையிலையும் படிஞ்சிருக்கும். நம்ம காலைல எந்திரிச்சு பல்லு விளக்கி தொண்டை வரை தான் சுத்தம் பண்றோம். உணவு பாதை சுத்தம் பண்ணணும்னா நீர் பயிற்சி மூலமா தான் நம்ம வந்து அதை சுத்தம் பண்ண முடியும். வேக காய்கறியை சாப்பிட்டோம்னா வாயில உள்ள படிஞ்ச விஷெல்லாம் மலைக்குடலுக்கு வந்து காலையில வெளியேற்றிடலாம். இருக்கிற பொருள் வந்து ஸ்டார்ச் வந்து கொழுப்பா மாறி உடம்புல இடத்துல போய் பரவி வந்து நோயை வந்து ஏற்படுத்துது. அந்த படிஞ்செல்லாம் நம்ம நீர் உணவின் மூலமா மாத கணக்குல செஞ்சு கரைச்சு வெளியேற்றிட்டோம்னா உடல் வந்து ஒரு சுத்த தேகம் வந்து நடுநிலை உடம்ப கண்டுபிடிச்சிட்டோம்னா சுத்த தேகமா மாறிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம விண்வெளி சக்தியில இருந்து தான் வாழ ஆரம்பிப்போம். பசி தாகமா ரொம்ப கம்மி அளவு தான் தேவைப்படும். அற்புதம் அற்புதம். இது என்ன பண்றீங்கன்னா இன்னைக்கு அப்படியே வீட்டுல உட்காந்து ஒரு வீடியோவா பண்ணிடுங்க. என்ன பண்றீங்க? அருமையா பேசியிருக்கீங்க. அப்படியே வீடியோ பண்ணி உங்களுக்கு பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதா? நன்றி. பதிவு பண்ணிட்டு எனக்கு டெலகிராம் அனுப்புங்க. இதுதான் முக்கியமான செய்தி. இந்த ரத்தன சுருக்கம் தான் நமக்கு தேவை. புரியுதா? அப்புறம் விரிவா பேசுவோம். சரியா? 6 மணி செய்தியில பேசுவோம். நன்றி. வாய்ப்பு இருந்தா எல்லாரும் 6 மணிக்கு வாங்க. நன்றி. நன்றிங்க. நன்றிங்க ஐயா.